ஹலோ குட் மார்னிங் ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம ஷோல பார்க்க போற டிஷ் இளநீர் பாயாசம். இளநீர் பாயாசம் செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். இளநீர் பாயாசம் செய்ய தேவையான பொருட்கள்: இளநீர் வழுக்கை 1 கப், இளநீர் 1 கப், பால் 200 ml, தேங்காய் பால் 1/2 கப், வெல்லப்பாகு தேவையான அளவு, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப். இளநீர் பாயாசம் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டிஷ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எந்த ஹோட்டல்லையாவது நம்ம மெனு கார்டில் இளநீர் பாயாசம்னு பார்த்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவோம். இதை எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். நீங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா முன்னாடியே இதெல்லாம் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா வித்தின் செகண்டில் சர்வ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இளநீர் தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சி வச்சுருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்கான பாலாக எடுத்திருக்கோம். தண்ணி ஊற்றாமல் திக்கான பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெல்லம் பாகு மாதிரி நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க். இது உங்ககிட்ட இல்லை, கடையில் தான் வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு 2-3 நாள் அந்த பால் காய்ச்சும் போது வர ஏடெல்லாம் எடுத்து ஃப்ரீசரில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா மிக்சியில் ஒரு திருப்பினீங்கன்னா நல்லா திக்கான க்ரீமி டெக்ஸ்டரில் கிடைக்கும். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இளநீர் தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் 1 கப்பில். அதே மாதிரி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள். இது இல்லைனாலும் பரவாயில்ல, நான் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும்னு போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்ப்போம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இந்த காய்ச்சி வச்சிருக்கிற இந்த சுகர் சிரப், அதாவது வெல்லம் தண்ணி விட்டு நல்லா திக்கானதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இளநீர் தண்ணி. அடுத்தது தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல கண்டென்ஸ்டு மில்க். அடுத்தது கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டிஷ்ஷோட ஹீரோ தேங்காயோட வழுக்க, அதாவது இளநீரோட வழுக்க நல்லா அரைச்சி வச்சிருக்கோன்னு சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இளநீர் பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மெயினான போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு தான் இதை சர்வ் பண்ணணும். நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உடனே குடிச்சு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அது டேஸ்ட் இருக்காது. இதை நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணும்போது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். வெயிலுக்கு ஏற்ற யம்மியான சூப்பரான டிஷ் ரெடி பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா குடிக்கும்போது சான்ஸே இல்லை, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் சுஜா.